தேவா, வாமசாஸ்திரத்தை முழுவதுமாக பயின்று விட்டேன். பரிசோதித்து பலனையும் கூட கண்டுவிட்டேன். உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன். என்னை வாழ்த்தி அருளுங்கள். பர்வதகுமாரா, கண்ணா, பர்வதகுமாரா, வந்துட்டேன் அம்மா. அம்மா, இப்ப நான் பார்த்தா கூட திருஷ்டிப்படுமா? நல்லா இருக்கே. நான் பார்த்தா கூட திருஷ்டி பட்டுடும். அது சரி, பத்மநாப சாஸ்திரி ஆத்துல அவர் பொண்ணுக்கு பிறந்த நாளாச்சே, போக வேண்டாம்? பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமோ? இதோ இப்போ வரேன். ஏன்பா, பகவான் கொடுத்த இந்த இதயத்தை போல உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இந்த உயர்ந்த இதயத்தால் வாழ்த்துவதே பரிசுதானே. கண்ணா பர்வதகுமாரா, விசேஷங்களுக்கு போகும்போது நெருங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவா. இந்தாங்கோ, இந்த சங்கிலியை பண்ண சொன்னேன். சந்தோஷம். இப்பவே ரொம்ப நேராச்சு, புறப்படலாமா? அதோ பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாளே. 100 ஆயுசு. அங்கே இருங்கோ, அங்கே இருங்கோ. அடியே, எங்கே தொலைஞ்ச? வந்தவாளுக்கு காலால மேல தண்ணி கொண்டு வா. இந்தாங்கோ, பழந்தி வாங்கிக்கோங்க. கூட எதற்கம்மா கண்ணீர்? கண்ணீர் இல்லையப்பா, வாழ்க்கையில என்னையும் ஒரு குழந்தை அம்மா என்று கூப்பிட்டதை கேட்ட ஆனந்தம் அப்பா, ஆனந்தம். ஏனப்பா, உன் பேர் என்ன? பர்வதகுமாரா. எந்த பாக்கியவதி பெற்றாளோ. ஐயோ 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 ஐயோ, உன் வாயில பாம்பு கொடுங்க. நீ என் கொண்டை முத்தமிடுறதா? வாடா கண்ணா. ஆனந்தம்மா, காலம்ப தண்ணி தந்தாலே யாரும் அது? யாருமே இல்லையா? அவளை வீட்டுல வேற கரியான வச்சுட்டேன். அப்படியா? பார்க்கும் போதே மரடி ஆட்டம் இருக்கா. என் பிள்ளை எதுக்காக முத்தமிட்டாளோ? திருஷ்டி போட்டிருக்குமோ என்னமோ. முத்தமிட்டாளா அவ? இருக்கட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். ஏண்டி, அவ பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன சொல்ல மாட்டாடி. எங்காத்துக்கு வந்ததால என்னத்தான் சொல்லுவா. அம்மா இல்ல கேக்குறேன், முத்தமிட்டமெல்லாம் உனக்கு எதுக்குடி? சொன்ன வேலை செஞ்சுட்டு மூலையில விழுந்துக்கிட போனீனா. அம்மா பரமேஸ்வரி, 10 மாசம் சுமந்து பிள்ளையும் பெத்த நான் ஒரு மலடியா? தாயே தயாமயி, எவ்வளவு காலம் எனக்கு இந்த பரிசோதனை அம்மா? பிரிஞ்சு போன என் புருஷனும் என் பிள்ளையும் எப்போ என்கிட்டே சேருவாம்மா? தாயே, எத்தனை காலம்தான் உன் கருணைக்காக காத்திருக்கிறது அம்மா, காத்திருக்கிறது. என் மானம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ தகாத பிறவி. என் கழுத்தில் இருந்த கயிறங்க எல்லாம் மாயமாக இருக்கிறதே. தற்கொலை செய்வது தவறான முடிவு. நான் சாக வேண்டியவன். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாக வேண்டிய. என்ன நடந்தது? எப்படி சொல்லுவேன் சுவாமி? நகை வியாபாரத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன். கலாவதி என்ற தேவதாசியை பார்த்து ஆசைக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி முதல் நாள் 100 பொற்காசுகள் கொடுத்து போனேன். எதுவும் நடக்காமல் தூங்கி விட்டேன். அடுத்த நாள், அதற்கு பிறகு அடுத்த நாள், இப்படி 6 நாள் தொடர்ந்து போனேன். இருந்த நகையெல்லாம் விற்றேன். நடுத்தெருவில் நின்றேன். எந்த முகத்துடன் வீட்டுக்கு போவது? என்றால் கலாவதி உங்களை மோசம் செய்து விட்டாளா? மோசமோ மாயோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நியாயம் தேடுகிறேன்.
வித்தாகி போனேனே சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்தன் ராணி கண்ணிரண்டும் தேடுதே உன்னைத்தானே வித்தாகி போனேனே சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்தன் ராணி கண்ணிரண்டும் தேடுதே உன்னைத்தானே என்னை கண்ணில் திங்கிற தேவதாசி தேவதாசி என்னை கண்ணில் திங்கிற தேவதாசி ராமஹரி கிருஷ்ணஹரி நீ சாஞ்சிக்கோ என் மடி சரி சரி ராஜா அணைத்துக் கொள்ளடா. கலாவதி, உன்னை அணைத்துக் கொண்ட எத்தனையோ காமுகர்கள் உன்னை பற்றிய விளக்கம் சொன்ன பிறகே வந்தேன். என்ன விளக்கம்? வந்தவர்களிடத்தில் கை நீட்டி காசு வாங்கி கண் துயில வைத்து மோசம் செய்வாய் என்ற விளக்கம். நான் துயில வைப்பதாவது? பேச்சிலேயே சூடாகி விடுவார்கள், பேசிய களத்தில் தூங்குவார்கள். இதுதானா? அம்மாமா எழுந்துமா, வாயே. என்ன சொல்றேன்? என்ன மாமா நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? என்ன யாரையா நீ? என்ன செஞ்சுட்ட? அதை சொல்வதற்குத்தான் வந்தேன். கலா, அம்மா, கலா, அம்மா பேசாம நிக்கிறிய அம்மா, பேச மாட்டிய அம்மா? அம்மா கலா, ஐயோ என் மகனை நீ என்னையா செஞ்சுட்ட? உன் மந்திரம் பாழ போக, அவன் அப்படின்னு இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து எங்களை குத்தி திங்கிறீங்க. எவனோ மந்திரவாதியம். என் மகளோட கன்னித்தன்மை கெடாம லட்சம் காசு சம்பாதிச்சு அவனுக்கு அழுது தொலைக்கணுமா? இதெல்லாம் அவன் செஞ்சதா அம்மா? ஓ, இதுவா நடந்த விஷயம்? பிரபாவதி, முதலில் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை மோசம் போன அவர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஐயோ, சொன்னாலும் தப்பு, சொல்லாம இருந்தாலும் தப்பு. அந்த மந்திரவாதி வந்தா நான் என்ன சொல்லி அனுப்புறதுயா? நீ ஒன்றும் பயப்படாது, அவன் கதையை நான் முடிக்கிறேன். எடுத்து செல்லுங்கள். இனிமேலாவது ஏமாறாமல் இருங்கள். அம்மா, 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 அம்மா. யாரவன்? என்னை எதிர்த்து ஒருவன் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட முடியுமா? எனக்கு சேர வேண்டிய பூஜை பொருளை எனக்கு கிடைக்காமல் செய்த அந்த கேடு கட்டவனை காலால் நசுக்காமல் விடுவேனா? உங்கள் இருவரையும் என்ன செய்கிறேன் பாருங்க. ஜெய் பிரச்சண்ட பைரவி. கண்ணாடியே, கலாவதியின் வீட்டிற்கு வந்த அந்த கைகாரன் யார் என்று காட்டிவிடு. ஜெய் பிரச்சண்ட பைரவி வா.
ஏய் சுனந்தா, உன் வேலையா? இன்றோடு உன் ஆட்டம் முடிந்ததடா முடா. ஜெய் பிரசண்ட பைரவி. அத்தாண்டா வந்து விட்டாயா? சுனந்தா, அன்று நான் பயன்படுத்திய மந்திர சக்தியால் மாறியவன் இன்று என்னையே எதிர்த்து மோத வருகிறாயா? ஆமாமடா, உன் முடிவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். ஜெய் பிரசண்ட பைரவி. பிரச்சண்ட பைரவி. ஜெய் பிரசண்ட பைரவி. ஆத்தாண்டா, உன் வெறிபிடித்த போக்கே உன்னை வீழ்த்தியது. இன்றோடு இவ்வுலகத்திற்கு உன் பாதிப்பு நீங்கிவிட்டது. அடே சுனந்தா,
என்னையே இதற்கு கொண்டு விடலாம் என்று நினைத்தாயா? உன் முடிவை பார்த்து விடுகிறேன். நீ நிலவா? நான் நிலவல்ல, கனவல்ல, நினைத்ததை சாதிக்க வந்தவள். அந்த சுனந்தனின் வாழ்க்கையை முடிக்க நேரம் குறிக்க வந்த நாகக்கன்னிகை. நாகக்கன்னியா? ஆமாம் மார்த்தாண்டா, உன்னை மிஞ்சிய மந்திர வித்தைகள் கற்ற அந்த சுனந்தனை ஒழிப்பது சுலபமல்ல. சுலபமான பணி. அவனை என் காலால் நசுக்கி. அதற்கு நான் சொன்னபடியெல்லாம் நீ ஆட வேண்டும். அப்படியே நான் ஆடுவேன், நம்பு. மார்த்தாண்டா, உன்னிடமுள்ள மந்திர சாஸ்திரம் ஒரு பகுதிதானே? ஆமாம். அது உனக்கு யார் சொன்னது? சொல்கிறேன். முதற் பகுதியை திருப்பி படித்தால் முன் விளக்கம், முன் விளக்கத்தை திருப்பி படித்தால் மூலம் புரியும் என்று உன் குரு பத்தினி சுனந்தனிடம் சொல்லும் போது செவிமடுத்தேன். அதை கற்றவன் சுனந்தனின் கை ஓங்கிவிட்டது. உண்மை புரிந்தது. உடனடியாக என்னிடமுள்ள சாஸ்திரத்தை திருப்பி படித்து அவனை அழித்து விடுகிறேன். அப்படி அவன் அழிந்த பிறகுதான் எனக்கு நிம்மதி. நாககன்னியா, உனது ஆலோசனைகளுக்கு என்னுடைய நன்றி. கண்டிப்பாக உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன்.